வெயிட் லாஸ் பண்றவங்க வாக்கிங் போறதே ஒரு பெரிய விஷயம். அதுலயே சிலர் வாக்கிங் வந்து நார்மலா தரையில வந்து நடக்கணும். த்ரெட்மில் எல்லாம் வந்து நடந்தா அது வேஸ்ட், அது நல்லதே வந்து கிடையாது, அது முட்டிக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி அது உண்மையா இல்லையா அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து நான் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், வெயிட் லாஸை பத்தி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி சயின்ஸ் பேஸ்டா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா என்னோட ப்ரோக்ராம்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா விஷயங்களுமே வந்து நான் சொல்லி கொடுத்து நீங்க ஐடியல் வெயிட் ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம். எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன், எங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலா தரையில் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேபி அது வந்து ஒரு பார்க்கா இருக்கலாம், இல்லைன்னா வந்து மொட்டை மாடியா வந்து இருக்கலாம், இல்ல ரோடா கூட வந்து இருக்கலாம். அப்படி நடக்கும்போது மெயினா என்ன ஒரு டிராபேக் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னா, இப்போ ரோட்லயே வந்து நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல வந்து நடந்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பஸ்ஸோ வேனோ லாரியோ இல்ல எதனா வந்து நடுவுல வந்து வரும்போது அந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுவீங்க. ஒரு கன்சிஸ்டன்டா வந்து ஒரே மாதிரி ஸ்பீட்ல உங்களால நடக்கவே முடியாது. இது ஒரு பெரிய டிராபேக் நீங்க தரையில் நடந்தீங்கன்னா. அதே மாதிரி நீங்க ரோட்ல நடக்கும்போது எல்லா ரோடும் ஒரே மாதிரி வந்து இருக்காது. சில ரோடு வந்து மேடும் பள்ளமா வந்து இருக்கும், சில டைம் வளைஞ்சி வளைஞ்சி வந்து நடக்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்படி இருக்கும்போது அதுதான் உங்களோட முட்டிக்கு வந்து ஸ்ட்ரெயினே கொடுக்கும். இதுவே நீங்க த்ரெட்மில்ல வாக்கிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஸ்பீட் வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களால நடக்க முடியும். அது மட்டும் இல்லாம கன்சிஸ்டன்டா அதே ஸ்பீட்ல வந்து நடக்க முடியும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்து இல்லாம. அதே மாதிரி நீங்க நடக்கிற சர்ஃபேஸ் வந்து அன்ஈவனா வந்து இருக்காது, ஈவனா வந்து இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஒரு ஷூஸை வியர் பண்ணி நடந்தீங்க அப்படின்னா உங்களோட முட்டிக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும்.